பிரேக் பிடிக்காததால விபத்து நடந்துடுச்சுன்னு அரசு தரப்புல சொல்லப்படுற விளக்கம் இறந்தவங்களோட உயிரை மீட்டு கொண்டு வர போறதில்ல. காலையில கடைக்கு போன தன்னோட தாயை இழந்து நிக்கிற செல்வராணியோட இழப்பு ஈடு செய்ய முடியாதது. காலையில ஏஞ்சோன்னு ஒரு அக்கா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னு வெளியே வந்து பார்த்தா ஆக்சிடென்ட் சொன்னாங்க. ஓடி போய் பார்த்தா வெறும் ரத்தம் மட்டும்தாக்கா வருது. ஒரு நிமிஷம் உயிர்தாக்க. 2 நிமிஷம் உயிர்தாக்க. யாரும் எங்க அம்மா காலைல கூட பாக்கலக்கா. என் அண்ணன் தான் உயிருக்கா. எங்க அம்மாக்கு அவனை பார்த்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்லக்கா. எதுவுமே செய்யலக்கா. சும்மா கலைக்குதாக்கா போயிருக்காங்க. பார்த்தாங்களே இல்லைன்னு கூட தெரியல. பஸ் மது சிலருக்கு உற்சாக பானமா இருக்கலாம். ஆனா பலருக்கும் வாழ்நாள் முழுக்கவும் அவதிப்படுற மாதிரியான ஆறாத காயங்களை இந்த மது பழக்கம் ஏற்படுத்திட்டு போயிடுது. மது போதையில விலை உயர்ந்த கார்ல வந்த ஒருத்தனால தன்னோட கையை இழந்து வாடுற இந்த சுபரட்சிதா அதுக்கு ஒரு சாட்சி. ஸ்கூலுக்கு போக சொல்ல எல்லாருமே என்னோட கையை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. கண்ணை வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணி அதை அப்படியே முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு பிடிக்காது. பார்க்குறவங்கெல்லாம் அதுக்கப்புறமா இந்த பொண்ணு கை என்ன இப்படி இருக்குது, உன் கை என்ன ஆச்சு, உன் கை என்ன ஆச்சுன்னு போதெல்லாம் வெறுப்பாக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் மம்மி வந்துட்டு தண்ணி வச்சு ஒரு குட்டி குடத்துல எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு ஜெக்கில் மொழ்றதுக்கு கூட எனக்கு வலிக்குது கை. தன்னோட குழந்தை பருவ சந்தோஷங்களை தொலைச்சிட்டு நிக்கிற மகளை பார்த்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க மஞ்சுளா. விபத்தை ஏற்படுத்தினவங்க மருத்துவ செலவை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த இழப்பீடும் தராம தண்டனையும் கிடைக்காம சுதந்திரமா இருக்காங்களேன்னு வருத்தப்படுறாங்க மஞ்சுளா. எங்க பையனுக்கும் எங்க பொண்ணுக்கும் வந்து ஒரு 5 வருஷம் கேப்ல பிறந்தது. பொண்ணு கிடையாத ஒரு குடும்பத்துல இருந்தது. எங்க பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து உண்மையாவே நல்லா இருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பிறந்தவருக்கு ஒரு கடவுள் கொடுத்த பிரசாதமா தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தது. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ என்னன்றது எங்களுக்கே புரியாத நிலைமையில இருக்குது. குழந்தைய சுத்தமாக நாங்கள் வெளியே, அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் அதிகமாக வெளியே போவோம். இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு எங்கேயுமே போகிறது கிடையாது. அவள் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கே எங்களுக்கு கேட்டுட்ருக்கா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் பீச்சுக்கு போனதில்லை, வேறு எங்கேயுமே போனது கிடையாது. டாஸ்மாக் இன்னைக்கும் முக்கியமான பிரச்சனையா நம்ம கண்ணு முன்னால நிக்குது. கடைய மூடணும்னு போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஆனா டாஸ்மாக் கடைகள் குறைஞ்ச பாடில்ல, மது விற்பனையும் குறைஞ்ச பாடில்ல. நாட்டுல நடக்கிற சாலை விபத்துகள்ல பெரும்பாலான விபத்துகள் மது போதையால நிகழுதுன்னு தகவல்கள் சொல்லுது. டாஸ்மாக்ல இருந்து வெளியே வந்து வண்டியில ஏறுற குடிமகன்களையும் வேகமா வண்டி ஓட்டிட்டு வர்றவங்களையும் சிரத்தையோட கைது பண்றதா காவல்துறையினர் சொல்றாங்க. காவல்துறையினரோட கணக்குப்படி குறைந்தபட்சம் ஒவ்வொரு வருஷமும் விபத்துகள்ல இருந்து உயிரை தற்காத்துக்க ஹெல்மெட் அணியறதும் சீட் பெல்ட் அணியறதும் கட்டாயம்னு சட்டங்கள் இருக்கு. சட்டங்கள் இருந்தாலும் மக்கள் சிரத்தையோட கடைபிடிக்கிறது இல்லைன்னு அரசாங்க தரப்புல குற்றம் சுமத்துறாங்க. மிகப்பெரிய அளவில் அரசாங்கமே மது விற்பனை செய்து கொண்டிருக்கும் போது மக்கள் மத்தியில் அந்த பழக்கம் மிக அதிகமாகி குடித்து விட்டு வண்டி ஓட்டுவது வந்து ஒன்றும் தவறில்லைங்கிற ஒரு மனநிலை வந்து மிக குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டு விட்டது. இதுக்கு பெரிய ஆதாரம் பார்க்கணும்னா டாஸ்மாக் கடை வாசல்லே பார்க்கலாம். ஏராளமான 2 வீலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அத்தனை பேரும் கடையில் போய் குடிச்சிட்டு அந்த 2 வீலர் எடுத்துகிட்டு புறப்பட்டு போகிறாங்க. வெறும் ஒன்றும் வாங்கிட்டு போகிறதில்ல, அங்கேயே நின்றே குடிச்சிட்டு 2 வீலர்லேயே புறப்பட்டு போகிறாங்க குடித்த உடனேயே. இது வந்து ரொம்ப சகஜமானது. இதை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காவல்துறையும் இல்லை. நெடுஞ்சாலைகள்ல ஆக்கிரமிப்புகள் இல்ல, குறிப்பிட்ட தொலைவுக்கு காசு வசூலிக்கிற சுங்கச்சாவடிகள் இருக்கிறதுனால அந்த சாலைகள் தரமானதா இருக்கும்னு நம்பப்படுது. நெடுஞ்சாலைகள்லயும் விபத்துகள் நடக்குதே, அதுக்கு மது ஒரு காரணம்னா ஓட்டுநர்களோட வேலை அழுத்தம் இன்னொரு காரணம்னு லாரி உரிமையாளர்கள் சங்க தரப்புல சொல்றாங்க. ஒரு வாகனத்துல 2 டிரைவராவது இருக்கணும். அட்லீஸ்ட் கிளீனராவது இருந்தால் மற்ற வேலை, இந்த தார்பாய் அவுக்கிறது மற்ற வேலையெல்லாம் அவன் பண்ணுவான். இப்போ டிரைவர் அந்த சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு கிளீனரும் கிடைக்கல. அப்போ நானே பார்த்துக்கிற போகும்போது அவன் ஓட்டுவது இல்லாத மற்ற வேலையும் அவன் செய்யும்போது அவன் டயர்ட் ஆகிடுறான். நெடுஞ்சாலைகள்ல மட்டும்தான் அதிக அளவுல விபத்துக்கள் நடக்குதா? நகரத்தோட மைய பகுதிகளிலையும் விபத்துகளோட எண்ணிக்கைக்கு பஞ்சமே இல்ல. சென்னையோட மைய பகுதியில நின்னு பார்த்தா மக்கள் எப்பவும் அவசரமா வண்டி ஓட்டிட்டு போறத பார்க்கலாம்.
பொருளாதார நிர்பந்தம் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்குது. நேரத்துக்கு ஆபீஸ்க்கு போகணும், நேரத்துக்கு கிளையண்ட்டை பார்க்கணும், நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும்னு மெஷின் போல நகரவாசிங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை மாறி போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் டிராஃபிக் ஜாம். இதனால தவிர்க்க முடியாத மன உளைச்சல் ஏற்பட்டு பலர் விபத்தையும் சந்திக்கிறாங்க. குறைஞ்சது தினமும் 3 பேர் சென்னை மாநகரத்துல பரபரப்பான சாலைகள்ல மரணிக்கிறாங்கன்னு அரசாங்க ஆவணங்களே சொல்லுது. காலையில பீக் ஹவர்னு சொல்லப்படுற நேரத்திலேயே குழந்தைங்களும் பயணம் செய்யறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற அந்த பயணம் அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது. இந்தியால ஒரு நாள்ல 16 குழந்தைகள் இறந்து போறதுக்கு காரணம் சாலை விபத்துக்கள் தான். பள்ளிக்கூட வேன், ஷேர் ஆட்டோ, சைக்கிள்னு காசு கொடுக்க முடியாத ஏழை குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அரசு பேருந்துல பயணிச்சு சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடம் போய் சேர்றதே அவங்க தினமும் சந்திக்கிற சவாலா இருக்கு. கிராமப்புறங்களை தொடங்கி நகர்ப்புறம் வரைக்கும் சின்ன குழந்தைகள் கூட 3 வயது 5 வயது இருக்கிற குழந்தைகள் கூட பல மைல் தூரம் சென்று கல்வி கற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இதில் தனியார் போக்குவரத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ரிக்ஷாவில் தொடங்கி சைக்கிள் ரிக்ஷாவில் இருந்து ஆட்டோவில் இருந்து பஸ்ஸு, காரு என்று பல வகையான வாகனத்தை பயன்படுத்தி மாணவர்கள் போகிறாங்க. குறிப்பாக பேருந்துகளில் பயணம் செய்கிறவங்க அல்லது வேனில் பயணம் செய்கிறவங்க இவங்க அப்பா அம்மா கண்ணுக்கு எதிராகவே காரினுடைய சக்கரத்தில் மாட்டி இறக்கிறத நாம் வருடத்திற்கு வருடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்போர்டில் பயணம் பண்ணும் பொழுது அல்லது ஃபுட்போர்டில் ஏறும் பொழுது இறங்கும் பொழுது கை தவறி கீழே விழுவது என்று பல வகையான விபத்துக்கள் நடக்கும். சாலை விபத்துக்களை பத்தி பேசுறவங்க எல்லாருமே விபத்தால ஏற்படுற மனித உயிர் இழப்புகளை பத்தி மட்டும்தான் கணக்கெடுத்துக்கிறாங்க. அரிய வனவிலங்குகள் வசிக்கிற சரணாலயங்களுக்கு நாம சுற்றுலா போறதுக்காக பெரிய சாலைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அங்க பகல் இரவுன்னு பார்க்காம வேகமா வாகனங்கள் வர்றதுனால பல வன விலங்குகளும் பறவை இனங்களும் அந்த வண்டிகள்ல மோதி இறந்து போகுது. ரோடு காட்டுக்குள்ள அதோடைய ஒரு பகுதி. இப்போ உணவை தேடி, நீரை தேடி, இறையை தேடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நடுவில் ரோடு வந்ததுன்னா அதை கிராஸ் பண்ணி தான் போகும். அந்த மாதிரி கிராஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய சில பாதுகாப்பு விஷயங்களை விலங்குகள் கடைபிடிக்காது. அதனால விலங்குகளுக்கு விபத்து நேரக்கூடும். அதீத வாகன பெருக்கத்தினால வனவிலங்குகள், எளிய மக்கள்னு பலரோட பாதுகாப்பு கேள்விக்குறியா மாறியிருக்கு. எல்லோருக்கும் தொற்றிக்கொள்ளும் பீக் ஹவர் காய்ச்சலை எப்படி குறைக்கிறது? சாலை விபத்து பட்டியல்ல இருந்து தமிழகத்தை எப்படி நீக்கிறது?